கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக்கும் கருத்துக்கள் அடுத்தடுத்து பலரால் தெரிவிக்கப்பட்டு வருவது மேலும் அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. அந்த பெண் ஏன் அந்த நேரத்திற்கு அங்கே சென்றார், படிக்க அனுப்பினால் ஏன் வெளியே சுற்ற வேண்டும் என்று பெண்ணை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் முன்னணி நட்சத்திரங்கள் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் கூட மோசமான கருத்துக்களை கூறி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனும் சர்ச்சைக்குரிய கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக்கும் பேச்சுக்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் ரகு ஆதங்கத்துடன் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ரொம்ப அநியாயங்க, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது 1% கூட நியாயம் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் பாலியல் வன்முறை இந்த மாதிரி நைட்டு ஒரு இடத்துக்கு 11 மணிக்கு ஒரு பெண்களுக்கு எதிராக மட்டும் நடக்கல, பச்சை குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. 5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இந்த மாதிரி கூட நடக்குது. ஸோ அதனால இந்த பாலியல் வக்கரம் பிடித்த மனிதர்களுக்கு இதெல்லாம் இடம் டைம்லாம் ஒன்றுமே பொருட்டே கிடையாது. அதனால அவங்கள பிளேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இந்த வன்முறைக்கு ஆளாகிற பெண்கள் லைஃப் லாங் ட்ராமா பர்சனலாக கேரி பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் அவங்களோட செக்ஷுவல் லைஃப் கூட பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஆறாத வடுவாயிடும். ஸோ சொசைட்டியை நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டிக்மாவும் வராமல் பார்த்துக்கணும். அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் பொறுப்பு கிடையாதுங்கிறத நம்ம உணர்த்தணும். அது நம்ம செய்யக்கூடிய ஒரு மினிமம் விஷயம். அது அதை செய்யலைன்னா நம்மளுக்கு இதுவே கிடையாது, விமோசனமே கிடையாது. ஒரு சொசைட்டியாக சொல்கிறேன்னா அதை நம்ம அட்லீஸ்ட் அந்த ஆறுதலாவது அவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் மேலே தப்பு இல்லை, ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, ஒரு பெண்ணும் ஆணும் எப்போ வேணால் வெளில போகலாம், எங்கே வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். காந்திஜி சொன்ன மாதிரி ஒரு பெண் எப்படி ஃப்ரீயாக நம்ம நாட்டில் எப்போதும் நடமாட முடியும் நிலைமை வருதோ அப்போ தான் நம்ம உண்மையான சுதந்திர நாடு. அதனால் இந்த பெண்ணை பிளேம் பண்ணுறவங்க எல்லாருமே மனசாட்சி இல்லாதவங்க. அது இந்த பிரச்சனையை திசை திருப்புறாங்க. ஏன்னா இது அவங்க அங்கே போனதுனால நடக்கலை, எங்கே இருந்தாலும் நடக்கும். நம்ம நாட்டில் இந்த பாலியல் வன்முறை நடக்கிற இடம், அதுக்கு உள்ளாகிற பெண்களுடைய வயது, இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு. அதனால் அவங்கள பிளேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. அவங்களுக்கு இது டபுள் ட்ராமா ஆகிடும். இன்னும் பர்சனலாக அவங்க அனுபவிக்கிற ட்ராமா, இது சொசைட்டியும் ஏற்படுத்துகிற ஒரு நெருக்குதல், தாக்குதல். இதை உண்மையிலேயே மாறணும். இப்போ இந்த பாலியல் வன்கொடுமைன்னு ஒரு பேச்சு, ஒரு சொல்லாடல் வந்ததே நம்ம சமுதாய மாற்றம் ஆயிருக்கு. ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது தான் காமிக்குது. முன்னாடிலாம் கற்பழிப்புன்னு தான் போடுவாங்க, இப்போ கூட சில பேப்பர்லாம் போடுறாங்க. ஆனால் இப்போ பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் வன்கொடுமை சொல்கிறதே ஒரு நல்ல மாற்றம். அதே மாதிரி அவங்கள பிளேம் பண்ணாமல் இருக்கிறதும், நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, ஒரு ஆணோட என்ன பேச்சு, இப்படிலாம் கேட்காம இருக்கிறது நம்ம ஒரு பெரிய சர்வீஸ். ஏன்னா அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. 1% ஒரு துளி கூட அவங்க மேலே எந்த பிளேமும் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக மீடியாவும் இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு SOPs ஃபாலோ பண்ணணும். அதை ரொம்ப கீழ்த்தரமாக அவங்கள அவங்களோட கண்ணியத்துக்கு பங்கம் ஏற்படுற மாதிரி ஹெட்லைன் போடுறது, டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுலாம் செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய சஃபரிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. அது அவங்க ஏன் அங்கே போனாங்க, அந்த நேரத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்குறவங்கன்னா மனசாட்சி தான். குறிப்பா இந்த விஷயத்துல முன்னணி நட்சத்திரங்களா இருக்கிறவங்க, இல்ல அரசியல் பேசக்கூடியவங்க ஊடகங்களே நேரடியா அந்த கருத்தை சொல்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு இல்லையா? 100%. அதான் நான் சொன்னேனே, இது நம்மளுக்கு நம்ம ஒரு சமூகமா முன்னேறல, நம்மள்ட்ட ஒரு தெளிவு இல்லைங்கிறது தான் காமிக்குது. அவங்களுக்கு நான் மீடியாவில் இது மாதிரி இதெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த நாட்டில் ஒரு பச்சை குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கூட சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. எல்லாருமே இந்த சமூகத்தையும் உலகம் என்ன சொல்லுவோம், அவன் வாழ்க்கை என்ன ஆகும், இப்படிதான் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்க ஒரு பெரிய தப்பு செய்கிறாங்க. இப்போ ஜேம்ஸ் வசந்தன் பேசியிருந்தார், இந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் யாரு, அவர் யாருன்னு கேட்குறேன். அவருக்கு என்ன உரிமை இருக்குது? அவருக்கு அந்த பொண்ணுக்கு அதாவது அவர் வாழ்க்கையில் உதவி செய்ய போகிறாரா? அப்படி செய்ய முடியாதவர் ஏன் உபத்திரவம் பண்ணணும்? ஏன் அவங்கள டிமாரலைஸ் பண்ணணும்? இந்த பொண்ணோட தவறு என்ன? அந்த பொண்ணு மேலே ஏன் எல்லா சமயம் சுமத்தணும்? இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ஆபத்தானது. இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது
அதை வந்து அவர் ஆக்சுவலாக திரும்ப பெறணும். உண்மையிலே மனசாட்சி இருந்தது. நான் அவங்க வீட்டில் உள்ள பெண்கள், மனைவியோ ஒரு பெண்களோ அவருடைய பெண்ணோ கூட சொல்லணும் அவங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி. இது வந்து இது டைவர்ட்டே பண்ணிடும் இந்த இஷ்யூவை. நம்ம பெண்கள் சேஃப்டியை பற்றியும் ஆண்கள் வந்து தரக்குறைவாக நடக்காமல் இருக்கணுங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த டாப்பிக்கே வேற ஒரு திசைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இதே மாதிரி பேசுகிறவங்கனால. ரொம்ப ரொம்ப தவறு அது. அவங்க என்னமோ ரொம்ப அந்த பொண்ணு மேலே அக்கறை உள்ளவங்க மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய துரோகம் செய்கிறவங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய இது செய்கிறவங்க, கெடுதல் செய்கிறவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களால துளி கூட அந்த பெரிய நன்மை கிடையாது. அதாவது அவங்க அப்படியே அவங்களுக்கு அவங்க மேலே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு இந்த கருத்து சொல்கிறது ரொம்ப அநியாயம், யோக்கியத்தனம். நான் ஜென்ரலாக அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், வாழ்க்கை என்னாச்சு இப்படி பேசுகிறவங்க வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை வந்து சூனியமாக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லுவேன்.